ஹாய் ஹலோ திஸ் இஸ் டேனியர். ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு கர்த்தருடைய வார்த்தையில் வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, வாட் இஸ் தி கிங்டம் ஆஃப் காட், எது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றப்போ இட்ஸ் அ ஹியூஜ் சப்ஜெக்ட். பட் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கர்த்தருடைய வார்த்தையில் அப்படியே லிட்ரலாக சில வார்த்தைகளை இதுதான் இதுன்ற மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒருவேளை தெரியலன்னா இந்த வார்த்தையை பார்க்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு இஃப் யூ நோ இட் ஆல்ரெடி, இந்த வேர்ஸில் அப்படி பக்காவாக போட்டிருக்குப்பா, தேவனோட ராஜ்யம்னா இதுதான் அப்படின்னு பக்காவாக போட்டிருக்குன்னு சொல்லிட்டு யாருக்காவது ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா இப்போவே நீங்கள் போயிட்டு கமெண்ட்டில் போடலாம், இந்த வார்த்தையை கேட்டுருக்கும் போதே. ஸோ அப்படி ஒருவேளை தெரியலன்னா லெட்ஸ் லேர்ன் இட், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ ரோமரில் 14ஆம் அதிகாரம், அதுலேருந்து 17ஆம் வசனம் அதில் நம்ம பார்க்கும்போது அப்படியே இருக்குது. என்ன இருக்குது? தேவனோட ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மொத்தம் 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயத்தை பற்றி மொத்தம் 3 விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அதுதான் தேவனோட ராஜ்யம் அப்படின்னு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் தேவனோட ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம், அட் தி எண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வருகிற அது மொத்தம் 3 விஷயம். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 திங்ஸ். தட் இஸ் மொத்தம் 3 விஷயங்கள் இருக்குது அவரோட ராஜ்யத்தில் இருக்கிற 3 விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட் நீதி, அதுக்கப்புறம் சமாதானம், அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவனோட ராஜ்யம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள். அவரோட ராஜ்யம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அவருடைய கண்ட்ரோல் இருக்கும். அவருடைய கண்ட்ரோல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல சத்தம் எந்த வித சத்ருவனுடைய எந்த விதமான ஆதிக்கமோ அவனுடைய எந்த பவரும் ஒர்க் பண்ண முடியும். ஃபார் திஸ் பர்பஸ் கிரைஸ்ட் வாஸ் revealed to destroy all the works of the evil one. ஸோ அது என்ன சொல்கிற, கிறிஸ்துவானவர் எதுக்காக நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தார்னா, வெளிப்படுத்தப்பட்டார்னா, சத்ருனுடைய முற்றிலுமாக அவனுடைய எல்லா விதமான கிரியைகளையும் அழித்து போடும் வழியாக தான். அப்போ கிறிஸ்துவானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது நம்மளுடைய ஆண்டவருடைய ராஜ்யமே நம்மளுடைய வாழ்க்கையில் வருது. ஸோ அப்படி தேவனுடைய ராஜ்யத்தை நம்மளுடைய வாழ்க்கைக்கு வர வைக்கலாம். நம்ம என்ன நினைப்போனா, என்ன கிங்டம் ஆஃப் காடை எப்பவுமே நம்ம எக்ஸ்டர்னலாக யோசிப்போம். நம்மளை சுற்றி இருக்க இடத்துல வரணும், அங்கே வரணும், இங்கே வரணும், அப்படி வரும், அப்படி தான் நம்மளோட சர்ச்சில் வரணும், அந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல தேவராஜ்யம் வரணும் நம்ம யோசிப்போம். நம்மளை விட்டு அவுட்டராக தான் யோசிப்போம். ஆனால் இப்போது இந்த வார்த்தையை நம்ம எந்த நோக்கத்தோடு கேட்க போகிறோம்னா, அல்லது எந்த விஷயத்தை நம்மளோட மைண்டில் வச்சுட்டு கேட்க போகிறோம்னா, தேவராஜ்யம் இன்னர், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் வரட்டும். அதுக்கு காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம மூலமாக தான் இட்ஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட். இப்போ நான் ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கோட நேம் சேஞ்ச் இன் மீ அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த புக் எந்த புக்கும் நான் ஃபுல்லாக படிக்க மாட்டேன் அப்படியா. பட் ஸ்டில் அதில் என்ன ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் அப்படியே லைட்டாக ஸ்கிம் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் நல்லாவும் உட்காந்து படித்தேன். ஸோ அதில் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, அந்த புக்கோடைய முக்கியமான கண்டென்ட் என்னன்றது நல்லா புரிஞ்சிச்சு. அந்த புக் மூலமாக என்ன சொல்ல வராங்கிறது புரிஞ்சுது. என்னென்னா, அந்த புக்கில் இருக்கிற விஷயங்கள் என்னென்னா, ஒன்று என்னென்னா, ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு லேடி இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இது மாறினா சரியாயிடும், என் வாழ்க்கை இது மாறினா சரியாயிடுன்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்காங்க. என்னுடைய ஃபேமிலி, என்னோட இது மாறணும், அது மாறணும், அவங்க மாறணும், இது மாறணும் பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அப்படி அவங்க அந்த லிஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வாட் ஷி ரியலைஸ்ட் வாஸ், அவங்க கடைசியாக இது இப்போ ரியலைஸ் பண்ணது என்னென்னா, ஆண்டவர் நான் இதெல்லாம் மாறணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும். ஆண்டவர் ஃபஸ்ட்டு நீ மாறணும்னு என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதனால் உண்டான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் என்ன, அதனோட அவுட்கம் என்னன்றது தான் அது முக்கியம். ஸோ வேறு எதுவுமே மாறல, நான் தான் மாறினேன். ஆனால் எல்லாமே அதுக்கப்புறம் கர்த்தர் எப்படி மாற்றினார் அப்படின்றது தான் அந்த புக்கோடைய விஷயங்கள். ஸோ அப்போ தான் அப்போ அந்த புக் படிக்கிறவங்களுக்கு நானும் அதே மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அது மாறணும், இது மாறணும், அவங்க அப்படின்னு கர்த்தர் என்ன மாற்றி வச்சார். இப்போவும் நானும் மாற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கண்ணில் ஒரு அழுக்கு இருக்கலாம். ஸோ நம்ம கண்ணில் இருக்கிற அழுக்கு நம்ம எப்போ பார்க்க முடியும்னா, கர்த்தருடைய வார்த்தை, சமூகம், பிரசன்னம் மூலமாக தான் பார்க்க முடியுது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் ஆர் ஐ டோன்ட் வாண்ட் to judge or pinpoint, but still we will have to know the truth.
and the truth shall set us free. நமக்கு நிச்சயமாக எப்பவுமே சத்தியத்தை நம்ம என்ன பண்ணி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களே என்ன விடுதலையாகும். அந்த சத்தியத்தை மட்டும் காட்டாமல், ட்ரூத்தை மட்டும் காட்டாமல் சத்து நமக்கு அழகாக மூடி மறைக்க பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த ட்ரூத்து தெரிஞ்சால் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும், அதை மூடி மறைக்க பார்ப்பான். பட் who is going to fully set free is the one who wants to know the truth and that truth will set them free. யார் ஒருத்தர் உண்மையிலே முற்றிலுமாக விடுதலை பெற முடியும்னா, யார் ஒருத்தர் கர்த்தருடைய உண்மையான சத்தியம், உண்மையான ட்ரூத் என்னன்றதை who is accepting and who wants to know it, they will receive the deliverance, they will receive the victory and freedom in the name of Jesus. ஸோ நம்ம எல்லாரையும் கர்த்தர் முற்றிலுமாக ஜெயாலிகளை மாற்றணும்னு அவர் ஆசைப்படுகிறார். அதனால தான் நம்மகிட்ட சில விஷயங்களை அவர் கற்றுக் கொடுக்குறாரு, அன்போடு அக்கறையோடு. இவங்க கிட்ட சொன்னால் கூட புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால தான் நம்மளெல்லாம் அவர் அடுத்த லிஸ்ட்டில் சேர்ப்பார். என்னது, அவர் ஹார்டான விஷயங்களை போட்டால் கூட கர்த்தருக்காக உண்மையாக நிற்போன்றது அவர் நம்மளை அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சதுனால. நீங்கள் ஒருவேளை கேள்வியோடு இருக்கலாம், நான் கரெக்டாக தானே இருக்க மாதிரி இருக்கு, எனக்கே இவ்வளோ பிரச்சனை, நான் இப்படியோ இருக்கே, நான் ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒன் பை ஒன்னாக எனக்கு இருக்கே, நீங்கள் அந்த வேதனையோடு இருக்கலாம். பட் காட் லவ்ஸ் யூ. அவர் யார் நேசிக்கிறாரோ அவங்க சிச்சிக்கிறார். ஹீ சென்ஸ் த ஒன் ஹூ ஹீ லவ்ஸ். ஸோ நம்மளெல்லாம் அவர் அதனால தான் சில நேரத்தில் என்ன பண்ணிட்டார், சில நேரத்தில் சிச்சித்து நம்மளை என்ன ப்ரூவ் பண்ணி ரிஃபைன் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்கார். ஸோ ஒருவேளை நீங்கள் அநேக கேள்வியோடு இருந்தீங்கன்னா இப்போ பேசின வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு அது ஒரு பதிலாக இருக்கு. ஓகே, ஸோ என்ன தேவனோட ராஜ்யம் அந்த புக்கின்படி இட் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். நம்ம மூலமாக நம்மக்கிட்டேருந்து இட்ஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட் எவ்ரிவேர். நம்ம மூலமாக நம்ம ஃபேமிலி, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளை சுற்றி இருக்கோம், நம்ம இருக்கிற இடத்துக்குலாம் இட்ஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட். அப்படி ஒரு எக்ஸ்பான்ஷன் நடக்க போகுது, செம்மையான டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் நடக்க போகுது அவருடைய கிங்டம் நம்ம மூலமாக வந்ததுக்கப்புறம். அப்படி நடக்கும்படியா அந்த மாதிரி நடக்கக்கூடாது தான் சத்ரு நம்மளை எப்படியாவது முடக்க பார்க்கலாம். ஸோ அப்போ தேவராஜ்யம் ஃபஸ்ட் நமக்குள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு 3 விஷயம் இருக்குது, அந்த 3 விஷயத்தை மட்டும் பார்க்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்க்கணும், நீதி. ஃபஸ்ட்டு தேவனோட ராஜ்யம் என்னன்னா தேவனோட நீதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீதினா என்ன சொல்கிறது, இதை கேட்டுட்டு இருக்கும்போது மொத்தம் 2 விதமாக நமக்கு அவருடைய நீதி தேவை, அல்லது மொத்தம் 2 விதமான பீப்புளுக்கு அவருடைய நீதி தேவை. ஒன்று ஒரு சிலர் எப்படி நீதி இல்லாமல் இருப்பாங்க, ஏதோ ஒரு பாவத்தில் மாட்டிட்டு ஏதோ ஒரு கஷ்டம், ஆண்டவரே எனக்குலாம் தகுதியே இல்லாண்டவரே, பாவி என்னால் முடியல, அப்படின்னு சொல்லிட்டு they will have some kind of things that will keep them away from God. கர்த்தரை விட்டு அந்த காரியங்கள், ஒரு சில பாவங்கள், ஒரு சில மீறுதல்கள், ஒரு சில அக்கிரமங்கள் அவங்க கர்த்தரை விட்டு தூரமாக வைக்கிறதுனால. ஸோ நான் அவங்கன்னு சொல்கிறேன், நம்மளும் சொல்லலாம், நம்மளும் சில நேரத்தில் அப்படி இருக்கிறதுனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறேன், நமக்கு அவருடைய நீதி தேவைப்பட வேண்டியதா. அந்த கேட்டகரியில் சிலர் ஒரு வேலை இருக்கலாம், அல்லது இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க. அவங்க யாருன்னா என்ன சொல்ற, கர்த்தருடைய நீதியை விட அவங்க நீதியில் ரொம்ப டிபெண்டாக இருக்க வாய்ப்பு. இதை கேட்குற நம்ம கூட கர்த்தருடைய நீதியை நம்ம மேலே ஏதோ ஒரு சால்வை இருக்கும். இப்போது ஒரு வேளை நம்ம நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாலும் நம்மளுடைய ஆவிக்குரிய இதில் பார்க்கும்போது ஏதோ ஒரு சால்வை இருக்குதான். அந்த சால்வை ஒரு மாதிரி பயங்கர இதுவாக இருக்குதான், பயங்கரமான ஒரு இது கரைப்படைஞ்சு பயங்கர அழுக்கான கந்தையை போல் இருக்கான். அதை தூக்கி போட சொல்கிறார். அதை எடுத்து தூக்கி போடு, நான் உனக்கு என்னுடைய நீதியின் சால்வையை தரேன். நமக்கு அப்போது நம்ம எல்லாருக்கும் தேவையானது என்னென்ன, கிறிஸ்துவால் உண்டாகக்கூடிய நீதியின் மூலமாக கிடைக்கும் விசுவாசத்தினால தான் நம்ம நீதிமான் ஆக்கணும். ஸோ அதுக்குன்னு எல்லாரும் நீதியை விட்டுறலாம்னு சொல்லலை. ஆனால் நம்ம எப்படி நம்மளோட நீதி டிபெண்டன்ஸ் எப்பவுமே கிறிஸ்துவின் மேலே இருக்கும். 1000 கிரியைகள் நம்ம செஞ்சுருப்போம், ஆமாம் உண்மைதான், அது இன்னும் அதிகமாக செய்ய வைப்பார், உண்மைதான். எவ்வளோ கூட முடியுமோ நற்கிரியைகளை we are going to increase, உண்மைதான். ஆனால் அதை நம்பாமல் அவருடைய நீதியை நம்பணும். அதுக்கு அவர் கிருபை தான் நமக்கு தேவை, அந்த டிபெண்டன்ஸ் தேவை. ஆண்டவர் என் நீதியை நான் நம்பல, உங்கள் நீதியை நம்புகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த செகண்ட் கேட்டகரி பீப்புள். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அந்த கிறிஸ்துவின் நீதி, அவரால் உண்டாகிற அந்த நீதி வரும்போது அவரோட ராஜ்யம் உள்ளே வரும். அப்போது அவரோட ராஜ்யம் இருக்கா இல்லைன்றது நமக்குள்ளே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று எனக்கு நீதி இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தரோட ராஜ்யம் நமக்குள்ளே வராதபடி நம்ம அப்படியே நிற்போம் தூரமாக, ஐயோ நான் என்னால் முடியாது அப்படின்னு நம்ம உட்காந்துருவோம். அல்லது நான் நீதி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நீதியை விட்டு அப்படியும் அவரோட ராஜ்யத்தை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கர்த்தர் யார்கிட்ட யோசுவா கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, நீ கர்த்தருடைய வார்த்தையை வலதுபுறமும் போயிடாத, அதே இடதுபுறமும் போகாத. இடதுபுறம்ன்றது கர்த்தருடைய நீதியை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு தப்பாக செய்து பாவத்தில் வாழ்கிறது. அதே மாதிரி வலதுபுறம்ன்ற ஓவர் ரைச்சஸ்,
மிஞ்சின நீதிமான் அப்படி போகிறது. இப்படியும் போயிடாத இப்படியும் போயிடாத, நீ கரெக்டாக பேலன்ஸாக சென்டராரு. அதுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவை. ஸோ அந்த சென்டரான பேலன்ஸ்டாக இருக்கும்போது அவருடைய ராஜ்யத்தின் மூலமாக நமக்கு அவருடைய நீதி கிடைக்கும். அவருடைய நீதியின் மூலமாக அவர் ராஜ்யம் நம்ம வாழ்க்கையில் வரும். ஸோ அப்படி நிச்சயமாக வருவதாக. அதுக்கப்புறம் 2வது விஷயம் நம்ம என்ன சொல்கிறது, அவருடைய ராஜ்யத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்குன்னா அவருடைய ராஜ்யம் என்னென்னு பார்க்கணும். அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற 2வது விஷயம் என்னென்னா சமாதானம். நம்ம சூழ்நிலைகளால் உண்டாகிற சமாதானமானு எனக்கு தெரியாது. மொத்தம் 2 விதமான சமாதானம் இருக்குது. ஒன்று, என்ன எல்லாமே கரெக்டாக நடந்துச்சுன்னா அப்போ எனக்கு சமாதானம், அது ஒரு சமாதானம். அது ரொம்ப டெம்பரரி. ஏன்னா எப்போவுமே எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்போ எது எப்படி மாறணும் நமக்கு எதுவுமே நிரந்தரமாக. இந்த வேர்ல்டில் இருக்க வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் அன்சர்டன். அடுத்த நாள் உண்மையிலே சூரியன் இது விடியுமான்னு கூட தெரியாது. அதனால தான் ஒரு வார்த்தை இருக்குது, நாளைய தினத்தை குறித்து மேன்மை பாராட்டு ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாய். ஸோ திஸ் வேர்ல்ட் இஸ் அன்சர்டன். ஸோ இங்கே இருக்கிற எனக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும்போது நான் சமாதானமாக இருக்கேன்றது அந்த சமாதானம். அது ஒரு சமாதானம்னு வச்சுக்கலாமே. ஆனால் அது உண்மையான சமாதானம் இல்லை. அப்போது இங்கே தேவராஜ்யத்துக்குரிய சமாதானம் எதுனா அது புத்தி கெட்டாத சமாதானம். நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம புத்திக்கு எட்டாமல் நம்மளை தாண்டி நம்மளை மீறி ஏதோ ஒரு இது ஃபவுண்டன் மாதிரி நம்ம எப்படி நம்மளோட வீட்டில் வந்து போர் போட்டிருக்கோம். அந்த போர் வந்து ரொம்ப ரொம்ப ஆழத்தில் தோண்டி அதன் மூலமாக நம்ம ஈஸியாக சுவிட்சை தட்டோம் நமக்கு வருது. ஆனால் அது ஆழத்தில் பார்த்தா அந்த இடத்துல ஒரு நம்ம எந்த தண்ணியும் ஊற்றலை. அந்த போருக்கு ஒரு தண்ணி நம்ம டெய்லியும் ஊற்ற போகிறது இல்லை. டெய்லியும் பக்கெட் பிடிச்சி யாராவது போரில் தண்ணி ஊற்றுறோமா? இல்லை. ஆனால் எப்படி அதுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, கீழே ரொம்ப ரொம்ப ஆழத்தில் பூமியில் ஏதோ ஒரு ஊற்று இருக்குது. அந்த ஊற்றுலேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. அந்த தண்ணி அப்படியே அது பண்ண ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அந்த ஃப்ளோலேருந்து நம்மளுடைய போர் டெய்லியும் தண்ணி எடுத்து அது கொடுக்குது. அதில் தான் நம்ம டெய்லியும் we are using it for regular needs. ஸோ அந்த தண்ணியில் தான் நம்ம ஒரு வேளை குளிச்சுட்டு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். அந்த ஊற்று ஒரு பக்கம் ஒரு வேளை ஊறாமல் இருந்ததுன்னா அந்த நாள் நமக்கு என்ன வர தண்ணி வராது. ஒரு சில இடங்கள் என்ன பில்டிங்காக கட்டுறதுனால நல்லா போரை இழுத்துறதுனால அங்கே சுற்றி இருக்க இடத்துல கிட்ட அண்டர் கிரவுண்ட் வாட்டரோட லெவல் ரொம்ப கம்மியாகுது. அப்போ கொஞ்சம் சில பிரச்சனைகள், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி அதுக்கப்புறம் போர் போகிறோம். அங்கே ஒரு ஊற்றை கண்டுபிடிச்சி ஸோ அந்த ஊற்றில் நம்ம நிலமை என்ன, அந்த மாதிரி கர்த்தருடைய சமாதானம் வந்து அது ஒரு ஊற்ற மாதிரி அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். எங்கேருந்து வரும்னே தெரியாது. கர்த்தருடைய சித்தத்தில் நம்ம இருக்கும்போது அவர் சொன்னதுக்கு ஓகே சொல்லி நீங்கள் சொன்னதுன்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது நம்மளை தாண்டி ஒரு சமாதானம் வரும். அதுதான் அந்த சமாதானம் தான் அவரோட ராஜ்யத்துக்கான ஒரு முக்கியமான அடையாளம். நமக்குள்ளே தேவராஜ்யம் வருதுன்றதுக்கு அடையாளம் அந்த சமாதானம். அதை ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். டேப்பை திறந்தால் வந்துடும். அவர் சமூகத்தில் போய் அவர் பிரசனத்தில் போய் உட்காரும்போது டேப்பை திறக்கிறோம். அப்போது நமக்கு அதன் மூலமாக அவரோட பிரசனம் வருது. அப்படி அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். 3வது விஷயம் தேவனோட ராஜ்யம் இருக்குதான்றது செக் பண்ணோன்னா அது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம், சூழ்நிலைகளால் உண்டாகும் சந்தோஷம். அதாவது என்ன ஜாய் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இதுக்கு ஓரளவுக்கு கனெக்டடாக சொன்னால் தாவீது சொல்கிறாரு, restore unto me the joy of salvation. ஸோ அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உண்மையிலே இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப காசு கொடுத்து வாங்க முடியாத விலை மதிப்பில்லாத சந்தோஷம். உண்மை என்னன்னா, கர்த்தர் நான் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட வார்த்தையின் மூலமாகவும் அவரோட பிரசனத்தின் மூலமாகவும் அவர் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் அந்த ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பார்ல, அதுதான் பரிசுத்த ஆவியானவர்கள். அந்த சந்தோஷம் மட்டும் இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. ஸோ அந்த சந்தோஷம், இந்த 3 விஷயம் தான் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறதுக்கான அடையாளம். ஸோ அவருடைய ஆவியின் மூலமாக உண்டாகிற நம்ம வாயில் சொல்ல முடியாது ஆனால் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சந்தோஷம். இந்த 3 சந்தோஷம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படின்னு பார்க்கும்போது என்ன டெம்பரரி ப்ளஷர்ஸில் இல்லை, அது என்ன லாங் டேர்ம் ப்ரெஷர்ஸ் இதில் தான் இருக்குது அப்படின்றது தான். ஸோ இதை கேட்டோன்னே யாரும் சாப்பிடாதீங்க, யாரும் எதையும் இது குடிக்காது அப்படி இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் த டெம்பரரி நீட்ஸ். ஏன்னா நமக்கு மறுபடியும் பசிக்கும், மறுபடியும் குடிக்க போகிறோம். ஸோ இட்ஸ் எ ரிப்பீட்டட் ப்ராசஸ். ஸோ வெறும் வந்து அதில் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எட்டர்னல் என்ன லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கணுன்றது தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற இந்த விஷயங்களை நம்மளோட மைண்டில் வச்சுக்கலாம். கர்த்தருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இட்ஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட் எவ்ரிவேர். இந்த நாள்லேருந்து அப்படி நம்மளை இந்த நேரத்தில் அப்படியே கண்களை மூடி கத்துட்டு ஒப்பு கொடுக்கலாமா, ஆண்டவரே உங்கள் ராஜ்யம்
என் வாழ்க்கையில் வரட்டும். என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் நீதி வரட்டும், உங்களுடைய சமாதானம் வரட்டும், நீங்கள் கொடுக்குற சந்தோஷம். நான் உங்க கூட தான் இருக்கிறேன், நீங்கள் என்கிட்ட இன்னும் அதிகமாக சொல்லுங்கள். அதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் ராஜ்யம் என் மூலமாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆக போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால இதை நான் அப்படியே பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.